4 மாத பெண் குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்த தாய் திடீரென குழந்தை காணாமல் போனதால் கதறிய பெற்றோர். குழந்தையை கிணற்றில் வீசிக் கொன்ற 12 வயது சிறுமி. 4 மாத குழந்தையை சிறுமி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? 4 மாச குழந்தை யாஷிகாவோட தூங்கிட்டு இருந்த தாய் அகலம்மா இரவு 12 மணிக்கு பாத்ரூம் போறதுக்காக எழுந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல தூங்கிட்டு இருந்த குழந்தைய காணும். அதனால பதட்டமான அகலம்மா கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. மனைவி கத்துற சவுண்டு கேட்டதும் கணவன் முத்து பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருக்காரு. என்னமாச்சு, எதுக்கு அழுறன்னு முத்து கேட்க, பக்கத்துல தூங்கிட்டு இருந்த நம்ம குழந்தைய காணோன்னு சொல்லி கதறி இருக்காங்க. மனைவி சொன்னதை கேட்டதும் பதறின முத்து வீட்டுக்குள்ள அங்க இங்கன்னு மகளை தேடி இருக்காரு. ஆனா குழந்தை எங்கேயுமே இல்லை. கடைசியா என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட மகளை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு முத்து. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க அகலம்மா முத்து கிட்ட விசாரிச்சிருக்காங்க. குழந்தை காணாமல் போனது எப்படி தெரியும்? உள்தாழ்பால் போட்டு தானே தூங்கிட்டு இருந்தீங்க, உங்க கூட வேற யாரெல்லாம் தங்கியிருக்கா அப்படின்னு கேள்விகளா கேட்டிருக்காங்க. கதவு தாழ்பால் போட்டு தான் சார் தூங்கணும், எங்க கூட 12 வயசான என் அண்ணன் பொண்ணு தான் தங்கியிருக்காங்க, வேற யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு முத்து. சிறுமி எங்க இருக்கான்னு போலீஸ் கேட்க, அவ உள்ள தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அகலம்மா. குழந்தைய காணோம், இவ்வளவு சத்தம் கேட்குது, அப்பவும் அவங்க எந்திரிக்கலையான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க போலீஸ்காரங்க. பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த 12 வயசு சிறுமியை எழுப்பி விசாரிச்சிருக்காங்க. காவலர்களை பார்த்ததும் சிறுமிக்கு கண்ணுல இருந்து சாரையா கண்ணீர் கொட்டி இருக்கு. யாஷிகா எங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் போலீஸ்க்கு சிறுமி மேலதான் முழு சந்தேகமும் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் சிறுமியை 2 அதட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னதை கேட்டு அகலம்மாவுக்கும் முத்துவுக்கும் உயிரே நின்று போயிருக்கு. ஏன்னா குழந்தைய கொலை பண்ணது சிறுமிதான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குழந்தை எங்க என்ன பண்ணுன்னு சித்தப்பா முத்து கேட்டிருக்காரு. அப்போ வீட்டுக்கு வெளியில இருக்கிற கிணத்துல தான் யாஷிகாவை தூக்கி போட்டேன்னு சொல்லியிருக்காங்க 12 வயசு சிறுமி. தமிழகத்தை சேர்ந்த முத்து அகலம்மா தம்பதி கேரள மாநிலம் கண்ணூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு வர்றாங்க. கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி முத்துவோட அண்ணன் இறந்து போயிட்டாரு. இவருக்கு 12 வயசு மகள் உள்ள நிலையில கணவன் இறந்த சில தினங்கள்ல தாயும் வேற ஒருத்தரோட போயிட்டாங்க. அப்பாவும் இறந்துட்டாரு. அம்மாவும் இல்லாம தனியா இருந்த 12 வயசு சிறுமிய முத்துவும் அகலம்மாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. தங்களோட மகள் போலவே சிறுமி மேல பாசத்தை குட்டி வளர்த்துருக்காங்க. அந்த சமயத்துல கர்ப்பமா இருந்த அகலம்மாவுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு. தவமா இருந்து பிறந்த குழந்தைன்னு கணவன் மனைவி குழந்தைய பொத்தி வளர்த்துருக்காங்க. அதுதான் சிறுமிய கொலையாளியாவே மாத்திருக்கு. சித்தப்பாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இனிமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, சித்தப்பா சித்தியோட பாசம் நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைச்ச சிறுமி 4 மாச குழந்தைய கொலை செய்ய பிளான் போட்டிருக்காங்க. மார்ச் 17ஆம் தேதி நைட்டு எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அகலம்மாவும் முத்துவோ ஆழ்ந்து தூங்கினதுக்கு அப்புறம் பக்கத்துல படுத்துட்டு இருந்த யாஷிகாவை தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டிருக்காங்க. அடுத்து சிறுமிய சீர்திருத்த பள்ளியில சேர்த்த போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க.